ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அண்ணா பீட்டர் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஸ்டோரியுடைய தலைப்பு யோனாவும் நினிவே மக்களும். யோனாவும் நினிவே மக்களும். இன்றைக்கான வேத வசனம், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஏசப்பா யோனாவை நினிவே ஊருக்கு போக சொன்னாங்களா? ஆனால் யோனாவுக்கு நினிவேக்கு போக பிடிக்காம ஏசப்பா சமூகத்தை விட்டு ஓடி போனாங்களா? அப்புறம் யோனா நினிவே ஊருக்கு போகிறதுக்கு கப்பல் ஏறாமல் தர்ஷிஷ்ங்கிற ஊருக்கு போகிறதுக்கு கப்பல் ஏறினாரா? போகிற வழியில் திடும் உஷ் உஷ் புயல் காற்றும் இடியும் அடித்ததுனால யோனானால தான் ஆபத்து வந்துச்சுன்னு சொல்லி யோனாவை கப்பல்லிருந்து கடலில் தூக்கி போட்டாங்களா? அப்புறம் கடலில் ஸ்வாயிங்னு மூழ்கி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மீன் வந்து யோனாவை லபக் அப்படின்னு முழுங்குச்சா. அப்புறம் 3 நாள் கழிச்சு யோனாவை பெரிய மீன் தூ அப்படின்னு கடற்கரையில் துப்புச்சா. அதுக்கப்புறம் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? கடற்கரையில் எழுந்த உடனே யோனா ஏசப்பாவுக்கு நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, பாவம் செஞ்சேன் நான், மன்னிச்சிங்க நீங்கள், தப்பு செஞ்சேன் நான், மன்னிச்சிங்க நீங்கள், நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, கோடி நன்றின்னு சந்தோஷமாக பாட்டு படிச்சுக்கிட்டே கடற்கரையில் நடந்து போய்கிட்டு இருந்தார். அப்போ ஏசப்பா 2வது முறை யோனாட்ட மறுபடியும் பேசினாங்க. யோனா, நீ நினிவே மக்கள்கிட்ட போய் நான் சொல்லும் வார்த்தைகளை பிரசங்கமாக செய் அப்படின்னு சொன்னாங்க. இந்த முறை யோனா எனக்கு போக பிடிக்கல அப்படிலாம் சொல்லலை. ஏசப்பா தன்னுடைய உயிரை காப்பாற்றி மறுவாய்ப்பு கொடுத்ததுனால நினிவே மக்களுக்கு முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ணாரு. நினிவே மக்களே, இன்னும் 40 நாள் உண்டு. நினிவே பட்டணம் அழிக்கப்பட்டு போகும். நீங்கள் செய்த எல்லா அநியாயமும் அக்கிரமமும் பாவமும் ஏசப்பாவின் சமூகத்தில் வந்து எட்டினது அப்படின்னு சொன்னாரு. யோனாவுடைய பிரசங்கத்தை ஆச்சரியத்தோட கேட்டாங்க. அதில் ஒருத்தர், என்னது நினிவே பட்டணம் அழிக்கப்பட்டு போகுமா? இன்னொருத்தர் கேட்டார், அப்படி அழிக்கப்பட்டு போனால் நாங்கள் காப்பாற்றப்படுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார். அங்கே உள்ள எல்லாரும் யோனாவுடைய செய்தியை நம்ப ஆரம்பித்தாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னார், நாம் செஞ்ச பாவத்துக்காகவும் அக்கிரமத்துக்காகவும் கெட்டதுக்காகவும் ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படி ஒருவேளை மன்னிப்பு கேட்டால் ஏசப்பா நம் மீது இரக்கம் காட்டி நினிவே பட்டணத்தை அழிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல. அதனால நாம் எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு உணவு சாப்பிடாம புது ட்ரெஸ்ஸெல்லாம் உடுத்தாமல் எளிமையான உடையை அணிந்திருந்து ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்போம். அப்போ ஏசப்பா நம்மேல இரக்கம் காட்டி இந்த பட்டணத்தை அழிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொன்னார். அவருடைய பேச்சை கேட்டு அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாரும் உணவு சாப்பிடாம எளிமையான உடையை அணிந்து ஏசப்பாட்ட ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏசப்பா, நாங்கள் செஞ்ச தப்பையும் எங்கள் ஊர் மக்கள் செஞ்ச தப்பையும் நீங்கள் மன்னிங்க. இனிமேல் நாங்கள் எந்த ஒரு அக்கிரமமும் எந்த ஒரு பாவமும் எந்த ஒரு அநீதியும் செய்ய மாட்டோம் ஏசப்பா, எங்களுக்கு ஒரு மறுவாய்ப்பு கொடுங்கன்னு
இதயத்தின் ஆழத்திலிருந்து ஊக்கமா ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த செய்தி நினிவே பட்டணத்தின் அரண்மனையில் உள்ள ராஜாவின் காதுக்கே எட்டிருச்சு. ராஜா சொன்னாரு, யோனாவின் இந்த எச்சரிப்பு தேவனுடைய எச்சரிப்பு. நாமளும் நம்முடைய பட்டணத்தின் மக்களும் நம்முடைய கொடுமை, நம்முடைய பாவங்கள், நம்முடைய தவறுகளிலிருந்து மனம் திரும்பி ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டால் ஒழிய நாம காப்பாற்றப்பட முடியாது. ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டோம்னா ஒருவேளை அவர் இரக்கம் காட்டி நாம காப்பாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அந்த ராஜா தன்னுடைய ராஜாவுடைய ட்ரெஸ் எல்லாம் கலட்டி வச்சு எளிமையான உடையை அணிந்து கொண்டு எந்த சாப்பாடும் சாப்பிடாம ஏசப்பாவை நோக்கி நான் செஞ்ச பாவத்துக்காகவும் எங்களுடைய பட்டணத்தார் செஞ்ச பாவத்துக்காகவும் எங்களை மன்னிங்கன்னு ஜெபம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லை, ராஜா ஊர் முழுவதும் மக்கள் கேட்கும்படியா ஒரு கட்டளையவும் அறிவிச்சிருந்தாங்க. அது என்னன்னா, நினிவே பட்டணத்தில் உள்ள எல்லா ஆண்களும், எல்லா பெண்களும், எல்லா குழந்தைகளும், எல்லா மிருக ஜீவன்களும், ஆடு மாடுகளும் குறித்த நேரம் வரைக்கும் எந்த உணவும் புசிக்கவும் எந்த தண்ணீரும் குடிக்கவும் கூடாது என்று கட்டளையிடுகிறேன். டும் 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 டும். அது மட்டும் அல்லாமல் நாம் செய்த பாவங்களுக்காக, நாம் செய்த கொடுமைகளுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக ஏசப்பாவிடம் மன்னிப்பு கேட்டு மன்றாடி ஜெபிக்கும்படியாக கட்டளையிடுகிறேன். டும் 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 டும். அப்படி மன்னிப்பு கேட்கும்போது ஏசப்பா நம் மீது இரக்கம் காட்டி அழிப்பேன் என்று சொன்னவர் நம் பட்டணத்தை அழிக்காதபடிக்கு கிருபை காட்டுவதற்கான வாய்ப்பு உண்டாகும் என்று நம்புவோம். டும் 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 அப்படின்னு செய்தியை நினிவே பட்டணம் முழுவதும் பரப்புனாங்க. அதை கேட்டு அநேகர் தங்களுடைய புது ட்ரெஸ்ஸெல்லாம் விட்டுட்டு எளிமையான ஆடை அணிந்து கொண்டு உணவெல்லாம் புசிக்காம ஏசப்பாட்டை நோக்கி தங்களுடைய பாவங்கள், தங்களுடைய ஊரில் உள்ள மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கும்படியா ஜெபம் செஞ்சாங்க. இப்படி ஒருத்தவங்க இதயத்தை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணா ஏசப்பா கேட்காம இருப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏசப்பா அந்த நினிவே பட்டணத்து மக்கள் செய்த ஜெபத்தை கேட்டு அவங்க செஞ்ச பாவத்துக்கு நியாயப்படி தண்டிக்க தான் செய்யணும், அழிக்க தான் செய்யணும். ஆனால் அவங்க மன்னிப்பு கேட்டதுனால ஏசப்பா அவங்கள மன்னிச்சு அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால அங்கே உள்ள மக்கள் எல்லாரும் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம கற்றுக்கிற விஷயம் என்னென்னா, நாம் ஏசப்பாவுக்கு விரோதமாக தப்பு செய்தாலும் கூட நம்ம அம்மா அப்பா மூலமாகவோ, நம்ம பாஸ்டர் மூலமாகவோ, இல்லை நம்ம டீச்சர் மூலமாகவோ நம்முடைய தப்பை ஏசப்பா சுட்டி காட்டும்போது ஏசப்பாட்ட போய் ஏசப்பா நான் செய்த தப்பெல்லாம் மன்னிச்சிருங்கன்னு நாம் கேட்கும்போது ஏசப்பா அந்த தப்பெல்லாம் மன்னிக்கிறவங்களாம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், யோனா ஏசப்பாவுடைய அன்பை நினிவே பட்டணத்துக்கு வெளிப்படுத்தினார்ல, அந்த மாதிரி நாமும் நம்முடைய சுற்றிலும் உள்ளவர்களுக்கு ஏசப்பாவுடைய அன்பை வெளிப்படுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். பெரியவங்க யாராவது பைய தூக்கிட்டு போனாங்கன்னா நான் தூக்கிட்டு போகிறேன்னு உதவி செய்யணும். யாருக்காவது ட்ரெஸ் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும். பெரியவங்க யாராவது பஸ்ஸில் நின்றுட்டு வந்தாங்க, நம்ம உட்காந்துட்டு வரோன்னா எந்திரிச்சு சீட்டில் உட்காரதுக்கு இடம் கொடுக்கணும். இப்படியா ஏசப்பாவுடைய அன்பை நாம் எல்லாருக்குமே வெளிப்படுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயந்தான் நாம் இந்த ஸ்டோரியில் கற்றுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு ஸ்டோரியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.